இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி செக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடியில் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு யூஸ் ஆகணும்னாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வெப்சைட்டுக்கான இது voters.eci.government.in. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து இதுதான். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஓட்டர் ஐடியை பொறுத்தளவுக்கு டெய்லி அப்டேட் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. புதுசாக கொடுத்துட்ருக்காங்க. இல்லை வெப்சைட்டில் எதாவது சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட நான் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தது. ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அண்ட் சஜெக்ஷன். நீங்கள் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அதில் ரைஸ் பண்ணலாம். இல்லை உங்களோட சஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ட்ராக் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்கல. இப்போ வந்து அப்டேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி புக் ஏ கால் வித் பிஎல்ஓ. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்தது. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்கள் வில்லேஜுக்கு உங்கள் பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு வந்து அதுதான் பிஎல்ஓனா அதுதான் பிளாக் லெவல் ஆஃபீஸர். அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணி பேசலாம். உங்களோட டவுட்ஸ் எது இருக்குது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி அவங்களோட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. அதே மாதிரி எபிக் டவுன்லோட் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓட்டர் ஐடி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். இது என்னென்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் ஐடி. இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்றேன். இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்திருக்கும், இல்லாட்டி இருந்து மிஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாது. பட் எனக்கு ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல, எங்கேயுமே என்னால் ஓட்டர் ஐடி நம்பரே எடுக்க முடியல, பட்டு எனக்கு வந்து ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் புதுசாலாம் அப்ளை பண்ண தேவையில்ல. உங்கள் ஓட்டர் ஐடியை நீங்களே எடுக்கலாம். ஓட்டர் ஐடி நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறப்ப உங்களோட நேமு அண்டு வந்து டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பை எபிக் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா. இது என்ன அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும், பட் வந்து எனக்கு ஓட்டர் ஐடி கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை வச்சு. இல்லை எனக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இது நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா சர்ச் பை மொபைல். இதில் என்னென்னா நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரை உடனே அப்டேட் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது, எனக்கு வந்து கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே இதில் வந்து சர்ச் பண்ணி உங்களோட டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா ஃபோன் நம்பர் மட்டும் தெரியும் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டீட்டெயில் மட்டும் கொடுத்து எப்படி செக் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு கொடுத்துங்க, என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. அதெல்லாம் அங்கே அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், நீங்கள் என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட நேம், நீங்கள் ஓட்டர் ஐடியில் கொடுத்த நேம் இதில் வந்து கொடுத்துக்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ் நேம். ஓகேங்களா. இதில் வந்து உங்களோட ரிலேட்டிவ் நேம், அப்பா நேம் கொடுத்துருப்பீங்க, இல்லை அம்மா நேம் கொடுத்துருப்பீங்க, அது வந்து யார் நேம் கொடுத்தீங்களோ அது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டிங்கன்னா ஏஜ் வந்து தேவையில்ல. அதே மாதிரி ஜெண்டர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துடணும். ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் கம்பல்சரியாக இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். உங்களோட டிஸ்ட்ரிக் அண்ட் அசம்பிளி, உங்களுக்கு ஓட்டு போடுற அசம்பிளி வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியலனா கூட நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு உங்களோட அசம்பிளி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னாவே வந்துடும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கேப்ஷா என்டர் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து டீட்டெயிலாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நான் தெளிவாக இன்னொரு வீடியோ வந்து இதுக்கு நான் தனியாக கூட மேக் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். இதில் நிறைய கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் போடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து அப்போ இருந்த ஃபார்மேட் போட்டிருந்தேன். இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஃபார்ம் 6 நம்ம வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு 6 தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ ஆர் 18 years ஆர் அபவ் ஆர் யூ வில் டர்ன் 18 year few months. நீங்கள் கரெக்டாக 18 வயசு உங்களுக்கு பிறந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். 18 வயசு முடிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அதுக்கு மேலே இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுதான் 17 வயசில் இருக்கவங்க பண்ண முடியாது. பட் 18 வயசு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா 18 வயசு முடிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு நடக்கிறவங்களும் பண்ணால் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வரும். இப்போ எலெக்ஷன் வர்றதுனால எல்லாருமே நீங்கள் இப்போ குயிக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடும். நீங்களும் நெக்ஸ்ட்டு 2026 வர எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். இதுதான் இதில் வந்து ஃபார்ம் 6 ஃபில் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் லாகின் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், தெரிலனா கூட இதில் வந்து சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டோர் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களோட ஃபோன் நம்பரு மெயில் ஐடி ஆப்ஷனல் தான், கொடுக்குறதுனா தான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம் டீட்டெயிலாம் வரும். நேம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். அடுத்து ஃபோன் நம்பரு இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கணும். சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் தான் உங்களோட லாகின் ஐடியா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைன்இன். நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து கேப்ஷா கொடுத்து ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஓடிபி கொடுத்து தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஐடி இருக்குது, நான் லாகின் பண்ணிடுறேன். ஓகே, நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டு இப்போ போய் நீங்கள் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஆகி வந்துருச்சு. நான் லாகின் பண்ணதுனால டக்குன்னு வந்துடும். நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். சைன்அப் தெரியல அப்படின்னா நான் இந்த ஓட்டர் ஐடி செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நான் போட்டிருப்பேன் எப்படி லாகின் பண்ணணும். அது வந்து அப்போ எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து உள்ளே போனீங்கன்னாவே வந்துடும். இது நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துடுவீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் கொடுத்துடணும். ஸ்டேட் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அது வந்து என்ட்ரு பண்ணிடணும். அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் செலக்ட் அசம்பிளின்னு இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னாவே உங்களோட டிஸ்ட்ரிக் கீழே வந்து நீங்கள் எந்த அசம்பிளியில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த இதில் தெரியலனா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எடுத்துக்கும் டீட்டெயிலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த இது கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலரில் இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகணும். இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்காது. நீங்கள் ஒவ்வொரு இதையும் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ண தான் இது ஒவ்வொன்றுமே அப்டேட் ஆகி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆகி வந்திருக்கு. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Please enter the name as per your Aadhaar card and ensure the mobile number linked with Aadhaar is with you for submitting the form for OTP verification and e-sign. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே தான் கொடுக்கணும், இங்கே என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி ஆதார் கார்டும் ஃபோன் நம்பரும் லிங்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் லிங்க் பண்ண நம்பரை தான் இதில் கொடுக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டையுமே எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கனால ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப செக்யூராக பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லா இதுவுமே எல்லாத்தோட கனெக்டில் இருக்கணும். ஆல்ரெடி இந்த இதில் வந்துருச்சு, ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே இருக்குது. அதனால இந்த பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஆதாரில் இருக்க டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு தான். ஓகே, இது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்துறோம். அடுத்தது உங்களோட நேம் ஆல்ரெடி சொன்னது தான். நேம் வந்து ஆதாரில் இருக்க மாதிரியே கொடுத்துக்குங்க. நீங்கள் இங்கிலீஷில் நேம் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த கீபோர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டு வரும். இதில் நீங்கள் நேம் வந்து கரெக்டாக அடிக்கணும். இதில் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சில டைம் ஒர்க் ஆகாது. அதனால் இந்த கீபோர்டில் ஓப்பன் பண்ணி இதில் கரெக்டாக நீங்கள் பார்த்து அடிச்சுக்கணும். தெரிலனா கூட நான் கேளுங்க, நான் இதுக்கு வந்து எப்படி எந்தெந்த கீ எப்படி எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நேமை டைப் பண்ணிடுங்க.
நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஃபேஸ் எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ரேஷியோவில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஃபுல்லாக ஃபேஸ் வந்து விசிபிள் ஆகணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா தான் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிடும். ப்ளூ கலரில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துடும். இதில் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து யாரை கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு, மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஃபாதர் மதர் இந்த மாதிரி யாருது நீங்கள் கொடுத்துக்கலாம். இவங்க நேம் தான் உங்களுக்கு கார்டில் வரும். இல்லை வந்து இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும்னா ஹஸ்பண்ட் நேம், இல்லை மேல் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஃபாதர் நேமையே கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் அவங்களோட நேமுக்கு டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழில் கொடுக்கறதுக்கு நான் தான் சொன்னேன், இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தமிழில் வந்து கொடுத்துக்குங்க. இந்த கீபோர்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது வந்து தெரியலன்னா சொல்லுங்கள், நான் அந்த கீபோர்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அந்த லெட்டர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரிலேட்டிவ் நேம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ஆதாரில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர், இல்லை ஆதார் கார்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அந்த ஆதார் நம்பரை ஆதாரில் கொடுத்த ஃபோன் நம்பரை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். மெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. பட் ஃபோன் நம்பர் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் மறுபடியும் நீங்கள் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா ஆப்ஷனுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பரும் நீங்கள் வந்து இதில் வந்து கேட்கும் ரெண்டு இது, ஆதார் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும். ஆதார் நம்பர் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஆதாரை கொடுத்துட்டு நீங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேலா அந்த மாதிரி கேட்கும். ஃபீமேல், இது வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துருப்போம், அதனால் இதில் வந்து கேட்குது. இதில் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், இதில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். அந்த ப்ரூஃப் இதில் வந்து செலக்ட் பண்ணணும். பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்குது. நான் வந்து ஆதாரே கொடுத்துக்கிறேன். ஆதாரில் இருக்க டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கனால நான் ஆதாரையே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் ஆதாரை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸுக்கும் அதே தான். இங்கே மேலே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாகவே நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் டைப் பண்ணுறது வந்து இதில் ஒர்க் ஆகாது. மேலே நீங்கள் கொடுக்குற டீட்டெயில், இப்போ ஸ்ட்ரீட்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரீட்டுன்னு தான் வரும். நம்ம தமிழில் வந்து தெருன்னு கொடுப்போம். அப்படிங்கிறப்ப நீங்கள் தெருன்னு இதில் டைப் பண்ணணும். பட் டைப் பண்ணால் இதில் சம்டைம்ஸ் வராது. அதனால என்ன பண்ணுவோம், இந்த கீபோர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் இந்த கீபோர்டை தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். இது ரெண்டு ப்ரூஃப் நீங்கள் கம்பல்சரியாக கொடுத்தாகணும். உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் ஆதார் தான் அப்படின்னா நீங்கள் ஆதார் மட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஆதார் கொடுத்துட்டு ஓகே, நீங்கள் ஆதார் கொடுத்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டிசபிலிட்டி எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, என்ன டிசபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துடணும். பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் டைப் பண்ணிடணும். சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக டிசபிலிட்டி இருக்கவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர், இப்போ வந்து இதில் வந்து ஃபேமிலி நம்பர் டீட்டெயில் கொடுக்கணும். இப்போ எதுக்கு இந்த டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ நம்ம அந்த எலெக்ஷன் டைமில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் லிஸ்ட்டு வந்து விடுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அடிஷ்னலாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து புதுசாக ஓட்டர் ஐடி போடுறீங்க. அந்த டைமில் இப்போ ஃபேமிலியில் இருக்கவங்க யார் அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டோட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள்
அந்த ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட கனெக்டிவிட்டியாக உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் இதுவும் வரும். அதுக்கு தான் இந்த டீட்டெயில் கேட்குறாங்க. அவங்களோட பேர் கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபாதரா, மதரா, ஹஸ்பண்டா, இல்லை கார்டியன் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறத இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வில்லேஜில் இருக்கீங்களா இல்லை டவுனில் இருக்கீங்களா உங்களோட பிளேஸ் இதில் என்டர் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக்கு, அடுத்து வந்து ஸ்டேட் என்னன்னு கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸில் இப்போ நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தியா, இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்ததுலேருந்தே அங்கே தான் இருப்பீங்க. அப்போது உங்களோட இயரும் அந்த மந்த்து அண்ட் இயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் மந்த்து இயரை போட்டாவே போதும். அதுலேருந்து நீங்கள் பிறந்ததுலேருந்தே அங்கே தான் இருப்பீங்க. இல்லை நீங்கள் வேறு இடத்துல மேரேஜ் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா வந்து எத்தனை வருஷம் ஆகுது அதை கால்குலேட் பண்ணி அந்த மந்த்து இயர் இதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் வந்து எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பிளேஸ் நியரஸ்ட் பிளேஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட தாலுக்கா இருக்கலாம். இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் இதில் கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி போகும். ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது வந்து இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இ-சைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ஒரு ரெட் கலர் லைன் ஒன்று வந்திருக்கும். நான் அதிலேயே படித்து காட்டியிருப்பேன். ஆதார் அண்டு பேன் கார்டில் இருக்க மாதிரி, ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைச்ச மாதிரி இருக்கணும். அதில் கொடுத்துருக்க டீட்டெயில் தான் கொடுத்துருக்கணும். இ-சைன் வந்து இது மூலியமாக தான் அவங்க ஜென்ரேட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இ-சைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆதாருக்கு ஒரு ஓடிபி போகும். ஆதாரில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த நம்பரை நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் சப்மிட் பண்ண முடியும். இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். நீங்கள் இதில் நேமு இல்லை மற்ற ஏதாச்சும் நீங்கள் மிஸ்மேட்சாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சப்மிட் ஆகாது. இது வந்து இந்த ஆப்ஷன் தான் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப தெளிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓடிபிக்கு ஆதாரில் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஜென்ரேட்டட் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் இதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுல இருக்கும். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம வந்து ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம். அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, அப்ரூவல் ஆகிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மினிமம் 15 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் ஆகிரும். அப்படி இல்லை 20-25 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் ஆகி உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கே ஓட்டர் ஐடி வந்து வந்துடும். இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.